இலங்கையின் திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் தேற்றாத்தீவு புனித யூதா ததையு திருத்தலத்தில் இருந்து வல்லமை கீதங்கள் பாகம் 1. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வல்லமை கீதங்கள் ஒலிநாடா வழியாய் இயேசு ஆண்டவரின் நற்செய்தியை கொண்டு வருவதில் சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஒலிநாடாவின் வல்லமை கீதங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை சுவைக்கிற தாகம் கொள்வார்களாக. இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் நம்முடைய ஆன்மாவை ஆண்டவரின் அன்பிலிருந்து பிரிக்கிற எல்லா பாவங்களையும் தீமைகளையும் தீயவனின் பொல்லாத சோதனைகளையும் விட்டு விலகுவோமாக. ஏனெனில் வெற்றியின் ராஜா இயேசு ஆண்டவர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாமும் செல்லுகிற இடமெல்லாம் அவருடைய அன்பிற்கும் நற்செய்தி வார்த்தைக்கும் சாட்சியாய் வாழ்வோமாக. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்முடைய உயிருள்ள வார்த்தையை தியானிக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு தந்த இந்த வல்லமை கீதங்களுக்காய் கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். பரலோக பிதாவே, இந்த வல்லமை கீதங்கள் ஒலிநாடா வெளிவருவதற்கு எங்களுக்கு தோள் கொடுத்து உதவிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம் ஆசீர்வாதம் அதிகமாய் வந்து தங்குவதாக. அன்பின் பிதாவே, வாழ்வில் விரக்தி அடைந்து தோல்வியுற்று மனபாரத்தோடும் கண்ணீரோடும் வேதனை வியாதிகளோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலும் இந்த வல்லமை கீதங்கள் ஆறுதலாய் மாறட்டும். அன்பின் பிள்ளைகளே, வல்லமையின் ஆண்டவர் நல்லவைகள் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஒருபொழுதும் விசுவாசம் தளர்ந்து போகாமல் இயேசு ஆண்டவரோடு வெற்றி கொடி பிடித்து நடப்போம். இயேசுவின் தாய் மரியாவை போல இதோ ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டும் என்று சொல்லி எல்லா வேளையிலும் நம்மை முழுவதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். பிதாவே, இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமேன்.
எனும் சித்தம் செய்திட முழு உள்ளமும் கையளிப்பேன்.